ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட விஷயம் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கூல் சைக்கோ புள்ளி பார்ட் 16. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நல்லா கிஸ் பண்ணிட்டு அதை அப்படியே உதட்ட தடவிட்டு சிரிச்சிட்டே வந்துட்டு இருந்திருப்பான். அது ஜிமின் பார்த்துட்டு இது திருந்தாது அப்படின்ட்டு அப்போவே முடிவு பண்ணியிருந்திருப்பான். அதோட அந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 16. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ஸ் இல்லை, ஜங்குக்கு அப்படியே சிரிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். ஜிமின் பார்த்துட்டு, ஏண்டா இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? அதுவும் அப்படியே ட்ரிங்க்ஸ் ஏதோ ரசித்து குடிச்சிட்டு ஏதோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்ருக்க. என்ன மேட்ரு? ஒன்றும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாமல் தான் இப்படி மூஞ்சி அப்படியே ப்ரைட்டாக இருக்கா? டே ஏன்டா? இல்லை, உன்னை பார்த்தாலே கேட்கணும்னு தோணுச்சுடா மச்சான், வேறு ஒன்றும் இல்லை. நான் எத்தனை வாட்டி செருப்படி வாங்கினாலும் இப்படி பல்ல கட்டிகிட்டே இருக்கே, அதான் சீக்ரெட் என்னன்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான் அவன். இப்படிலாம் கேட்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சு குழஞ்சி சொல்லும் போது சிம்மனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இந்த பரதேசி வெக்கலாம் இவ்வளோ கன்றாவியப்படுறானே அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கான். இங்கே வாங்கினா அவளுக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வெளில போய் நிற்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வெளில வந்து நிற்கிறா. வெளில நல்லா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அங்கேருந்து வாக்கிங் போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா அந்த கன்னடிக்கார பையன் பின்னாடியே வந்து, வான் ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொன்னேன். என்ன ப்ராப்ளம் உனக்கு? ஏய் என்ன உனக்கு? இங்கே பாரு, நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனால் இந்த ஜங்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ண தயாராக தான் இருக்கேன். எனக்கு அப்படி எந்த ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம், விட்டுரு. என்ன நீ சிம்பிளாக சொல்லிட்ட? ஓ புரியுது, ஜங்குக்கை பார்த்து பயப்படுறதானே? அதை பற்றின கவலை உனக்கு என்ன? நான் அவனை பற்றி பயப்படாமல் இருக்கேன். இதுக்கடுத்து இப்படி வந்து என்கிட்ட பேசாத. இந்த ஜங்குக்கு பார்த்தானா உன்னை எதுவும் சொல்ல மாட்டான், ஏன்னா தான் வந்து அடிப்பான். பாரேன், அது நீயே சொல்கிற, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் அவன் கூட இருக்கணும்? ஒழுங்கு முறையை தான் வந்துடு அவனை விட்டுட்டு. என்னால் அவனை விட்டுட்டு வர முடியாது, சரியா? நீ பேசாமல் இங்கேருந்து போ. ஏய் நீ எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் பேசுகிறியா? இதில் தெரிஞ்சு பேசுகிறதுக்கு தெரியாமல் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும். அது திரும்ப ஆரம்பித்து ஆராய்ச்சி கிழிச்சு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி விட்டுரு. இதுக்கடுத்துக்கிட்ட இப்படி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் என்னடானா கேட்காம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து உனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். உனக்குலாம் அப்படியே வெறியாகுது, அப்படியே உன்னை முறைச்சி பார்த்துட்டு இருக்க. இங்கே ஜங்குக்கு எங்கேருந்து வந்தான்னு தெரில, அவன் கையை பிடிச்சிட்டு இருக்க. அப்படியே அவனை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுட்டு, இந்தா பரதேசி, நான் தைரியம் தான் ஏன் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு இருக்க? அதான் சொன்னல அங்கே வச்சு எல்லாரும் காதலி விழுகிற மாதிரி, என் பொண்டாட்டி யாரும் தொடாதீங்கன்னு. அப்போ கூட உன் காதில் விழுகலை? எவ்வளோ வாட்டி வான் பண்ணாலும் இப்படி தான் வந்துட்டே இருப்பியா? கேட்குறேன்ல, பதில் சொல்லு. ஜங்கு இங்கே பாருடா, இங்கே பாரு, எனக்கு வானை பிடிச்சிருக்கு. நீ வானை பழி வாங்குறதுக்காண்டி தான் அவளை உன் கூட வச்சுருக்கேன், எனக்கு தெரியும். பேசாமல் என்கிட்ட விட்டுரு அவளை, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்ன? உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லு, செட்டில் பண்ணிடுறான். சார் ரொம்ப பெரிய பணக்காரரும் செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்கிறீங்க? சரி, அவள் யார் தெரியுமாடா? வான் தானே? அது இதுக்கு முன்னாடி. இப்போ இவ யாருன்னு தெரியுமா? என்ன சொல்ல வர? எனக்கு என்ன, அவ ஏன் பொண்டாட்டி, இவளுக்கு வேலையே இல்லை. நீ உன் சொத்தை என் பேரில் எழுதி கொடுத்தாலும் என் பொண்டாட்டி உனக்கெலாம் நான் தரமாட்டேன்ப்பா. எவனுக்கும் தரமாட்டேன், உனக்கு மட்டும் கிடையாது. எவ்வளோ பெரிய கொம்பனே வந்தாலும், ஏன் அம்பானியே வந்து என் சொத்தெல்லாம் வச்சுக்கோப்பா, என்னை மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார்னா கூட போயான்றேன். எனக்கு ஏன் அவ தான் முக்கியம், புரியுதா? உன் காசு சொத்து இத்து பத்து நீயே வச்சுக்கோப்பா, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு தேவை என் வான். இதுக்கடுத்து நீ அவள் பின்னாடி வர்றது இல்லை கையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி நான் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். ஏதோ அப்படின்ட்டு கையிலேருந்து அப்படியே பாக்கெட்லேருந்து கன் எடுத்து பார்த்தில்ல, என்னது இது பேர் தெரியுமா? தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பேர் கன்னு. எடுத்து அப்படியே நெத்தி போட்ட டப்பான்னு சுட்டன்னு வச்சுக்கோயேன், பட்டுன்னு போயிடுவேன். ஸோ அதனால் மூடிக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வாயின் பக்கம் திரும்பினான். வாயனுக்கு கலைட்டாக பயமாக தான் இருக்குது, ஏதாவது திட்டுவானோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் எதுவுமே சொல்லாமல்,
வரியா இல்லை இங்கே நிற்கிறியா அப்படின்றான் அவளும். இல்லை நான் வரேன். கை கொடு. ம் வா. சரி அப்படின்ட்டு ஜங்குக்கு முன்னாடி அப்படியே பூனைக்குட்டி மாதிரி வந்துட்டு இருக்கான். அவன் ஏதோ கெத்தவளை அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். இதை தேங்கு ஜிம்னு அப்படியே ஓரமாக அவனை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பற்றி அவனுக்கு தெரியல. ஐயோ என்னை பார்த்தா பாவமாக இருக்குது. சரி விடுறா மச்சான் வா நான் போய் மறுபடியும் சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. வாயின் வந்து சொல்லிட்டா, இங்கே பாரு என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இந்த வைப்பே பிடிக்கல. என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நீ வேணால் வந்து என்ஜாய் பண்ணு, இல்லைனா ஒரு டாக்ஸி பிடிச்சி நானே போய்க்கிறேன். என்ன சொன்னேன்? எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொன்னேன். பிடிக்கலையா? பிடிக்கல. என்ன பண்ணும்? நான் வீட்டுக்கு போகணும். அதுக்கு நான் ரெடி பண்ணணும். இல்லை நான் போவான்னு பெர்மிஷன் கேட்குறேன். ஓ பொண்டாட்டி பெர்மிஷன் நல்லாத்தான் இருக்குது. வா நானே கொண்டு வந்து விடுறேன். சரி அப்படின்ட்டு வாயனும் வரா. அப்படியே பின்னாடி தான் வரா. அவன் கொஞ்சம் தூரம் போனது அப்படியே சடார்னு திரும்பி பார்க்குறான். வாயன் அப்படியே பின்னாடி தானே வந்துட்டு இருப்பா. டொபக்குன்னு அப்படியே முட்டி கீழே விழுகிற மாதிரி போயிட்டான். இவன் அப்படியே கையை வச்சு தாங்கி பிடிக்கிறான். பிடிச்சதுக்கப்புறம் தான் வாயன் அப்படியே கண்ணை முழிக்காமல் சக்கு கூட கோட்டையை டைட்டாக பிடிச்சிட்டு நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு தான் வருது இதை பார்க்கும்போது. ஒரு மாதிரி லைட்டாக க்யூட்டாக அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல டச் ஆகிடுச்சு. அப்படியே அவளே பார்த்துட்ருக்கா. அவளும் கண்ணை திறந்து பார்க்குறா. அப்படியே சங்கு கூட கண்ணை பார்த்துட்டு நான் கீழே விழலையா? நீ கீழே விழலை. அது எப்படி நான் இருக்கும்போது உனக்கு கீழே விட்டுருவேன். அதான் தாங்கி பிடிச்சிட்டல. நீ விழமாட்ட. நான் இருக்கிற வரைக்கும் நீ விழமாட்ட அப்படின்ட்டு அவளை தூக்கி விட்றான். அவள் அப்போ தான் கொஞ்சம் மூச்சே வருது. அப்படியே ஜங்கு கூட கையே பார்த்துட்ருக்கா. ஏன் பார்த்துட்ருக்கானா ஜங்கு கூட கை வந்து அவனோட ஹிப்பில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி அவனோட கையை பார்த்துட்ருக்கா. அவனும் என்ன லுக்கு என்ன பார்த்துட்ருக்க? அதான் கீழெல்லாம் பிடிச்சிட்டல, அப்புறம் என்ன? ஓ புரியுது, தேங்க்ஸ் சொல்லணுமா? தேங்க்ஸ். வேறு எதுவும் கையை எடுக்கிறியா? எப்படி சொல்கிற? கையை எடுக்கிறியா? எந்த கை எடுக்கணும்? ஏன் 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 என்ன ஏன்ட்டுருக்க? இங்கே வச்சிருக்கீல அந்த கையெடு. அப்போ தான் அவனும் பார்க்குறான். ஓ என்ன பொண்டாட்டி தானே, அப்படி தான் வைப்பேன், எடுக்கலாம் முடியாது. எடுக்க சொன்னால் நான் போட்டுக்கணும். ஓ சாரி அப்படின்னு எடுத்துடணுமா? அந்த டீசன்ஸ்லாம் எனக்கு தெரியாது. நீ எடுக்க சொல்ல நான் என்ன டைட்டாக தான் பிடிப்பேன்ட்டு இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். அப்படியே வான் முறைக்கிறா. பரவாயில்ல நீ முறை அப்படின்னு தான் அவன் பார்த்துட்ருக்கான். அப்படியே ஹிப்பு பிடிச்ச மாதிரியே அவளை அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அவன் என்னன்னா நல்லா இருக்கே அப்படின்ட்டு ஹிப்பை நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டான். பாட்டுக்கு வாயின் எழுத்துட்டு நேராக காரில் தான் உட்கார வைக்கிறான். வாயினும் காரில் உட்காந்துட்டு எதுவுமே பேசல. அமைதியாக அவள் பாட்டுக்கு பொம்மை மாதிரி உட்காந்துருக்கா. அவனும் பார்க்குறான் ஏதாவது ரியாக்ஷன் கொடுப்பான்னு பார்த்தா அவனும் கொடுக்க மாதிரி தெரில. சரி அப்படின்னு அவனும் கார் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் வாயின் வந்து எப்பாண்டா விடுவான்னு இருந்திருப்பா போல். வீட்டுக்கு வந்த உடனே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வேகமாக நடந்து போயிட்டுருக்கா. சங்கு பார்க்குறான், என்னத்துக்கு இந்த நாய் வேகமாக நடந்து போகுது அப்படின்ட்டு. அவனும் பின்னாடியே வரான். வந்து பார்த்தா வாயின் வேகமாக ட்ரெஸ் தான் கலட்டுறான். ஏன்னா அவளுக்கு அந்த ட்ரெஸ் வந்து சுத்தமாக செட் ஆகலை, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அங்கங்கே அப்படியே ரெட்டிஷாக இருக்கால. மிரரில் வந்து பார்த்துட்ருக்கா. ஐயோ எனக்கு இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது. ஐயோ எனக்குலாம் ரெட்டிஷாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சங்குக்கு அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். அவனுக்கு பக்குன்னு இருக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுற? அது மிரர், அது ரெட்டு. நேடி வளர்ற? ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுற? ஏய் இது ஏன் ரூம்டி? அதுக்குன்னு நீ பாட்டுக்குள்ளே வருவியா? உள்ள நான் இருக்கேன்ல. நீ ஏன் பொண்டாட்டிடி? அதுக்கு அப்படி விட்டேனா? அதுக்குன்னு இருந்தேனா? என்னப்போ என்னாச்சு? ஏய் நேது இது கழுத்துக்கிட்டலாம் ரெட்டாக இருக்குது. இங்கே வா. நான் வரமாட்டேன். இன்னும் குன்றுவ நீ வரலனா. இங்கே வா. வேணாம் நீ வராத. பயன் ஒரு அளவு தான் சரியா? இங்கே வா அப்படின்ட்டு டொப்புக்குன்னு பிடிச்சிருக்கிறான். வாயனா அது ஒன்றும் இல்லை. ஏய் என்னது இது ரெட்டாக இருக்குது? நீ ட்ரெஸ்ஸை கழட்டு. என்னது என்ன சொன்ன நீ? ஏய் எதுக்கு ஷாக் ஆகுற? ட்ரெஸ்ஸை தான் உனக்கு சொன்னேன். இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நான் ஊற்றதே இல்லையா? அது அப்போ இது இப்போ. அதனால என்ன ஒழுங்க அவரு?
ஏதோ நான் இப்போ கிஸ் பண்ணும்போது மட்டும் சொன்னேன், நீ என்ன போன புதுசாக கிஸ் பண்ணுற அப்படின்னு. இப்போ மட்டும் என்ன வந்தது? இதுக்கு மட்டும் எதோ சொல்லிகிட்டு இருக்க? அவுர்டி, நீ அவுருக்கியா இல்லைனா நானாக பிடிச்சி கிழிச்சு விட்ருவேன். இல்லை, நான் அவுக்க மாட்டேன். ஓ, அவுக்க மாட்டேன். நான் அவுக்க மாட்டேன். அப்போ நானே அவுக்குறேன். ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற நீ? விடு ஜங்குக், இப்படி பண்ணாத ப்ளீஸ். ஜங்குக் வேணாம் ஜங்குக், விட்டுரு ப்ளீஸ், பண்ணாத. இப்படி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய், இன்னும் தானே பார்க்குறேன், என்னப்போ உனக்கு? அதுக்கப்புறம் அங்கங்கே இங்கே சொப்பாக இருக்குடி, என்னென்னு பார்க்க வேண்டாமா, மறந்து போட வேணாமா அப்படின்ட்டு கையில் மறந்து வச்சு கேட்டுட்ருக்கான். அப்போ வாயின் வந்து நானே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ட்ரெஸ்ஸை கழட்டி பார்த்துட்டு எங்கெங்கே ரெட்டிஷாக இருக்கோ அங்கே நானே மறந்து போட்டுப்பேன். முதுகில் இருந்தா நான் மிரரை பார்த்து நானே போட்டுப்பேன். அப்போ நீ கிழிச்சிப்பியா? வேணா மேடை வேணா அனுப்பு. ஏன்டி மேடைக்கிட்ட காட்டுவேன்றா? புருஷன் கட்டின புருஷன் நான் என்கிட்ட காட்ட மாட்டியா? இல்லை, நான் அது அது நான் வேணாம், நீ விடு, நான் மறந்து போட்டுக்கல, ஒன்றும் போட்டுக்கல, விடு அப்படின்ட்டு பாட்டுக்கு மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி வச்சு 2 கையும் லாக் பண்ணி பக்கத்தில் இருக்க அவனோட டையை கழட்டி அவனோட கையை லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, அசஞ்சன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், கட்டிச்சு கொதறிடுவேன். ஒழுங்கா இப்படின்னு இல்லை, நான் கழட்டி பார்த்துக்கிறேன் என்ன, நீ கலட்டவும் மாட்ட, எனக்கு கலட்ட விட மாட்டேன், நீ இப்படியே நில, நானே பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை வேணாம், நீ வேணாம் ஜங்கு ப்ளீஸ். ஏய், நான் தானடி புருஷன் தானே, என்னப்பா? அது அது ஏய், அமைதியாருன்ட்டேன், அமைதியாரு, ஒரு வார்த்தை பேசக்கூடாது, புரியுதா? புரியுது, பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கணும், அந்த பயம். பேசுனேன், வாயை திறந்த அப்படியே வாயில் ஸ்டாப்லர் அடிச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ, அமைதியாரு அப்படின்னா. அவனும் அப்படியே பின்னாடி வந்து சிப்பை கலட்டுறான். அவன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்குது. அவனும் சிப்பை கழட்டி ஃபுல்லாக கழட்டிட்டான். அவன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எதை வச்சு எதை மறைக்கன்னு வேறு தெரில, ஒரு மாதிரி எம்பாரசிங்காக நின்றுட்டுருக்கான். ஆனால் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது போல். அப்படியே ஒரு மாதிரி அவளையே நானும் பார்த்துட்ருக்கான். அவன் மறந்து போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி பார்த்துட்ருக்க? அது அது ஏன் இப்படி ஒரு மாதிரி உனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது? அது அது வந்து இவ்வளோ நேரம் ஒன்றும் தெரிலடி, இப்போ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆகுது. என்ன என்ன சொன்ன ஜங்குக்? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கொண்டா எங்கே மருந்து போடணும் அப்படின்ட்டு அப்படியே ஓனர் நிற்க ஆரம்பிச்சு எங்கெங்கேயோ மருந்து தடவிட்டு இருக்கான். அவன் மருந்து தடவை தவிர்த்து எல்லாத்தையும் பாடியை நல்லா ஒரு மாதிரி தடவிட்டு இருக்கான். அது எனக்கே நல்லாவே தெரியுது. அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அவன் தொட வந்தாலே ஒரு மாதிரி கூச்சப்பட்டு தள்ளி தள்ளி போகிறாளா. அவனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஏய், என்ன எதுக்கு அங்கிட்டு போனேன்? மருந்து போட்டுட்ருக்கல, தள்ளி தள்ளி போகிற. நீ பண்ணுறத பார்த்தா மருந்து போடுற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் இவ்வளோ நேரம் என்னடி பண்ணிகிட்டு இருக்கேன்? இதை காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? கஷ்டப்பட்டு பொண்டாட்டிக்கு வலிக்குமேன்ட்டு நானும் பட்டும் படாமல் மருந்து போட்டுட்டு இருந்தா நீ என்னடி இப்படி நினச்சிட்ருக்க? நீ நல்லா தடவை தான்ட்டா செய்கிற, மருந்து போடுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டா அவ. அதெல்லாம் அப்படி தான். என்ன ஹீல்ஸை கழட்டு காலையுமா அப்படின்ட்டு காலையும் சேர்த்து மருந்து போட்டு விட்றான். ஸோ எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டாச்சு. இனிமே மெடிசன்லாம் போட்டு இல்லைனா போய் ட்ரெஸ் போடவா அப்படின்னு கேட்குறா. அவனும் போய் போடு அப்படின்ட்டு டயர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டான். அவ்வளோ போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இருந்தாலும் அவள் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கா. ஆனால் ஜங்குக்கு என்னமோ அவள் ட்ரெஸ்ஸு போடாமல் இருந்ததே கண்ணுக்குள்ளே அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்குது. அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கான். அது எனக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. அங்கே அவன் முன்னாடி இருக்கவே முடியல. இங்கே பாரு ஜங்குக், நீ சும்மா சும்மா என்னை பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்காத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லடி, நினச்சேன், சிரித்தேன், வேற ஒன்றும் இல்லை. உன்னை ஒன்றுமே இல்லாமல் பார்த்தேன்ல, லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் உனக்கு பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்குது. இப்போ நான் உனக்கு பெயின் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. உன்னெல்லாம் வச்சு செய்யணும், அதுக்கு வேறு ஐடியா இருக்குது. இப்போதைக்கு நான் கண்ட்ரோலாக இருக்கணும்ல, அதுக்கு அதான் அதுக்கு ஒரு லைட்டாக ரிஹர்சல் பார்ப்போமா?
எனது ரிஹர்சல் பார்க்கணுமா? எதில் பார்க்கணும்? உன்கிட்ட தான் அப்படின்ட்டு அப்படியே வான டக்குன்னு பிடிக்கிறான். எனக்கு ஒரு மாரி, ஏன் இப்படி பண்ற? அப்படின்னு மாரி தான் இருக்கு. ஆனா அவன் என்னன்னா வான புடிச்சு நல்லா கிஸ் பண்றான். அங்கங்க கை விடுறான். மருந்து போட்ட இடத்துலயே மறுபடியும் புடிச்சு அமுத்திட்டு இருக்கான். எனக்கு வலிக்குது. இருந்தாலும் அவன தள்ளி விட முடியல, அவாய்ட் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. அவ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கா. ஆனா அவன் என்னன்னா, அவனுக்கு குடுத்த வேலைய நல்லா பார்க்குற மாரி வான புடிச்சு நல்லா கிஸ் பண்ணி விட்டு, பத்தாத குறைக்கு அங்கங்க தொட்டு, இருந்த பெயின கூட கொஞ்சம் தான் அதிகமாக்கி விட்டான். அதுலயே அவனுக்கு ஒரு மாரி இருக்கு போல. "சங்கு நிப்பாட்டு, எனக்கு வலிக்குது." என்ன? என்னடி சொல்ற? இப்பதான் ஏதோ ஒரு மூடுக்குள்ள போனேன். அதுக்குள்ள ஏன்டி இப்படி படுத்துற? நான்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒழுங்கா ட்ரெஸ்ஸ கழட்டு, மறுபடியும் மொதல்ல இருந்து ஆரம்பிப்போம். "இல்ல, இல்ல எனக்கு வலிக்குது. எனக்கு பாடி வலிக்குது." அப்படின்னு ஒரு மாரி மயக்கம் போடுற மாரி ஆயிட்டா. இப்பதான் அவனுக்கே புரியுது. ஐயோ! மயக்கம் வருது போல அப்படின்னு. அவள பெட்ல போட்டுட்டு, "சரி இரு" அப்படின்னு தண்ணியெல்லாம் ஊத்தி குடுக்குறான். அவளுக்கே ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இவன் இப்படிலாம் பண்ணுவானா? அப்படின்ட்டு. தண்ணிலாம் குடிக்கிறா. குடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு டயர்டா இருக்கு போல. ஸோ தூக்கம் வருதுன்னு அப்படியே தூங்கிட்டா. ஜங்கு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் உட்காந்து. அவ தூங்குறதே அப்படியே கன்னத்துல கைய வச்சு நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஏன் தெரியல, வான இப்படி பார்க்கும்போது ரொம்ப அழகா தெரியிறா. ஸோ அவனால எடுக்கவே முடியல. அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ நல்லா தூங்கிட்டா. அவ தூங்குனதுக்கப்புறம் தான் இவன் அப்படியே கீழ எந்திச்சு வெளில வரான். ஸோ அவன் வெளில வந்த உடனே ஜிம்முனும் இவன் தேங்கும் தான் வராங்க. வந்த உடனே, "டேய் என்னடா பண்ணிட்டுருக்க? வானா பழி வாங்குறேன் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படி தானே உன் அப்பாட்ட சொன்னேன். இப்போ என்ன? நீ பண்ணுறத பார்த்தா அவளை பழி வாங்குற மாதிரி தெரிலையே. அவளை நல்லா காதலிக்கிற போல. டேய் எப்படி சொல்கிறது? வான் தங்கம்டா. விளக்கெண்ண அதுக்குன்னு லவ்வில் விழுந்துட்டியா? ம். அன்றைக்கி வாயின் எதுவுமே பண்ணலையே. எனக்கு நல்லா தெரியும் அன்றைக்கி வாயின் எதுவும் பண்ணலன்னு. அன்றைக்கி பண்ணதெல்லாம் அவங்க சித்தி தான். அதுவும் நம்ம பண்ண தப்பு தானே. ஸோ அதான் மாட்டணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அப்புறம் எதுக்கு ஜங்குக்கு நீ வாயினை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உங்கள் அப்பாக்கிட்டே பழி வாங்க போகிறதா சொன்னேன். ஃபஸ்ட்டு உன் அப்பாவே இதெல்லாம் வேணாம் தானே சொன்னார், விட்டுருன்னு. நீ தானே பழி வாங்க போகிற, கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண. இப்போ என்ன எதுவும் வேணான்ற? டேய் அப்படி சொன்னால் தானே எங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லுவார். இல்லைன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவன் எனக்கு வேணும்னு கேட்டேன்னு வச்சுக்கோயேன், ஏதாவது பண்ணுவார் அவளை. அவன் வேறு கஷ்டத்தில் போயிட்டு இருந்தா. அதான் இப்படி பண்ண அப்படின்றான். சிம்ரனுக்குலாம் சரியான கோவம் வருது. இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். தேங்கமே சேம் அதே மனநிலைமையில தான் பார்த்துட்டு இருக்கான். பட் ஜங்குக்கு அதெல்லாம் புரிகிற மாதிரி தெரில. அவன் ஏதோ ஒரு மூடில் செட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். வடகாசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர். பாய்.